வீடியோல பவர் பிஐனா என்ன? அத ஏன் நாம லேர்ன் பண்ணணும்? அப்படின்றத நம்ம ட்ரெய்னர்ஸ் டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஹாய் காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பவர் பிஐனா என்ன, பவர் பிஐ எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், வாட் இஸ் அ பவர் பிஐ? பவர் பிஐ அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு பிஸ்னஸ் இன்டெலிஜென்ஸ் டூல் அப்படின்னு சொல்லுவோம். தென் இது வந்து ஒரு டேட்டா விஷுவலைசேஷன் டூலும் கூட. ஸோ இது மைக்ரோசாஃப்டால தான் டெவலப் பண்ணப்பட்டது. சரி, ஓகே, பிஸ்னஸ் இன்டெலிஜென்ஸ் டூல் சொல்கிறீங்க. பிஸ்னஸ் இன்டெலிஜென்ஸ்னா என்ன அப்படின்னா, ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு சூப்பர் மார்க்கெட் ரன் பண்ணுறீங்க. அந்த சூப்பர் மார்க்கெட்டில் எவ்ரி டேஸ் எல்லா ப்ராடக்ட்டும் கலெக்சி போட்டு வச்சுருந்தா நல்லா இருக்குமா? ஸோ ப்ராடக்ட் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஒரு பேஸ் பண்ணி அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. எப்படி அரேஞ்ச்னா, அவங்களுக்கு எது அதிகமாக சேல் ஆகுது அப்படிங்கிறத ப்ரிஃபர் பண்ணி முன்னாடி அடுக்கி வச்சிருப்பாங்க. ஸோ இது எப்படி அவங்களுக்கு எது அதிகமாக சேல் ஆகுது அப்படிங்கிறது தெரியும் அப்படின்னா, ஒரு சின்ன மளிகை கடைனா அது தெரிஞ்சிரும். ஒரு பெரிய சூப்பர் மார்க்கெட்னா, அவங்ககிட்ட ஒரு ரா டேட்டா மட்டும் தான் இருக்கும். ரா டேட்டானா எப்படின்னா, அவங்ககிட்ட எவ்ரிடே சேல் ஆகுறது, அவங்களுக்கு இன்வெர்ட் கொண்டு வர்றது, இது எல்லாமே இந்த மாதிரி ஒரு எக்ஸெல் ஃபைல் இல்ல அவங்களோட ஓன் ஃபைல்ல வச்சிருப்பாங்க. ஸோ இந்த ஓன் ஃபைல் பார்த்த உடனே அவங்களுக்கு புரிஞ்சிருமா? புரியாது. பிகாஸ் ஒரு தௌசண்ட்ஸ் ரோஸ், லேக் கணக்குல ரோஸா வச்சிருப்பாங்க. இந்த டேட்டாவை எல்லாத்தையுமே ஒரு விஷுவலைசேஷனா நம்ம குடுப்போம். இந்த மாரி விஷுவலைசேஷனா குடுக்கும்போது, அவங்களுக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ இந்த விஷுவலைசேஷன் பார்த்த உடனே நமக்கு தெரிஞ்சிரும். என்ன ப்ராடக்ட் அதிகமா சேல் ஆயிருக்கு, எந்த மந்த்ல, என்ன டைமிங்ல அவங்களுக்கு அதிகமா சேல் ஆயிருக்கு அப்படின்றது ஈஸியா தெரிஞ்சிரும். ஸோ இது மூலியமா அவங்களால என்ன பண்ண முடியும்? அவங்களோட பிசினஸ குரோத் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், எது அதிகமா நமக்கு அவுட்புட்டா குடுத்துருக்காங்க, எது அதிகமா சேல் ஆயிருக்கு அப்படின்றத பார்த்து, அந்த ப்ராடக்ட்ட முன்னாடி சேல் பண்ணுவாங்க. தென் அத அதிகமா உள்ள கொண்டு வருவாங்க. எது ரொம்ப கம்மியா சேல் ஆயிருக்குன்னு பார்த்து, மேபி மக்களுக்கு அது புடிக்கல அப்டின்னா, இன்னும் அத ஸ்டாப் பண்ணுவாங்க. இல்ல, அத மார்க்கெட்டிங் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்டின்னு பார்ப்பாங்க. ஓவராலா அவங்களோட பிசினஸ இம்ப்ரூவ் பண்றதுக்காக, பிசினஸ குரோத் பண்றதுக்காகவும், பிசினஸ்ல டிசிஷன் மேக் பண்றதுக்காகவும் நம்ம பவர் பிஐ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஸோ அரவுண்ட் நம்ம இப்ப எல்லாமே மோரோவர் பிசினஸா தானே இருக்கு. ஸோ நம்மளோட பிசினஸ் இம்ப்ரூவ் பண்றதுக்காக தான் நம்ம இந்த டூல் யூஸ் பண்றோம் அப்டின்னா, இது மார்க்கெட்டிங்ல எவ்வளோ ரொம்ப டெவலப்டான ரோல் அப்படின்றத பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ பவர் பிஐனா என்ன அப்படின்றத பார்த்துட்டோம். நம்ம ஏன் பவர் பிஐ யூஸ் பண்ணணும்? ஒய் யூஸ் பவர் பிஐ அப்படின்னா, மல்டிபிள் டேட்டா சோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். மல்டிபிள் டேட்டா சோர்ஸ்னா என்ன அப்படின்னா, நம்ம கிட்ட நிறைய ஃபைல்ஸ் டைப்ஸ் இருக்கு. எக்ஸ்எம்எல், சிஎஸ்வி ஃபைல் டைப்ஸ், எக்ஸ்எல் ஃபைல் டைப், தென் எஸ்கியூஎல் ஃபைல் டைப், இந்த மாதிரி நிறைய ஃபைல் டைப்ஸ் இருக்கு. இந்த மாதிரி மல்டிபிள் சோர்ஸ்ல இருந்து நம்மளால டேட்டாஸை பவர் பிஐக்குள்ள லோட் பண்ணி விஷுவலைசேஷன் காட்ட முடியும். ஸோ பவர் பிஐ உள்ள லோட் மட்டும் பண்ணி விஷுவலைசேஷன் மட்டும் தான் காட்டுவோமா அப்படின்னா இல்ல. அதுக்குள்ள பவர் query அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். பவர் query ஆப்ஷனுக்குள்ள தான் இடிஎல் ப்ராசஸ் அப்படிங்கிற ப்ராசஸா பண்ணுவோம். இடிஎல் ப்ராசஸ் அப்படின்னா எக்ஸ்ட்ராக்ட், ட்ரான்ஸ்ஃபர், லோட். எக்ஸ்ட்ராக்ட்னா மல்டி சோர்ஸ்ல இருந்து டேட்டாஸை நம்ம லோட் பண்றோம்ல, அந்த லோட் பண்ண டேட்டாஸ் எல்லாத்தையுமே பவர் queryக்குள்ள நம்ம கொண்டு போயிட்டு கிளீன் பண்ணுவோம். கிளீன் அப்படின்னா டேட்டால தேவையில்லாத காலம்ஸை ரிமூவ் பண்றது, இல்ல எனக்கு அடிஷ்னலா ஒரு காலம் வேணும்னா அந்த காலம் ஆட் பண்றது, சில நல் வேல்யூஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த நல் வேல்யூஸ் எல்லாமே நம்ம ரிமூவ் பண்றது, இது எல்லாமே பண்ணுவோம். இது எல்லாமே பண்ணிட்டு நெக்ஸ்ட் நம்ம டாக்ஸ் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான வாவான ஒரு டாபிக் பவர் பிஐல. ஸோ இதை யூஸ் பண்ணி என்ன பண்ணுவோம் அப்படின்னா, சில கஸ்டமைஸ்டு காலம் இருக்காது. கஸ்டமைஸ்டு காலம் மீன்ஸ் சிங்கிள் குவான்டிட்டி இருக்காது. இல்லை சில டேட்டாஸ்ல வந்து சிங்கிள் பீஸ் இருக்கும். தென் அதோட ரேட் இருக்கும். எவ்வளோ வாங்கியிருக்காங்க, தென் அது எவ்வளோக்கு விற்றுருக்காங்க, அந்த மாதிரி ரேட் மட்டும் இருக்கும். ஸோ நம்ம அது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு டோட்டல் சேல் கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு காலம் ஆட் பண்ணுறதுக்கு, ஃபில்டர் பண்ணுறதுக்கு எல்லாமே இந்த டாக்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணுவோம். இந்த டாக்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணி ஃபைனலாக ஒரு விஷுவலைசேஷனாக நம்ம கொண்டு வருவோம். இந்த விஷுவலைசேஷன் வந்து ரொம்ப இன்ட்ராக்டிவாக இருக்கும். ஸோ இன்ட்ராக்டிவ்னா எப்படி அப்படின்னா, ஒண்ணா இதுதான். ஸோ இது எப்படி நான் இன்ட்ராக்டிவ் டேஷ்போர்ட் அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு டேஷ்போர்டை ஜஸ்ட் நம்ம கிளிக் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ சேஞ்சஸ் அப்படின்னா நமக்கு எதை கிளிக் பண்றோமோ அதுக்கேற்ற மாதிரி ஃபில்டர் அவுட் பண்ணி கொடுக்கும். இந்த மாதிரி ஒரு வாவ்! ஸோ நான் இதை எப்படி கிளிக் பண்றேன்னா அதுக்கேற்ற மாதிரி எனக்கு மாறுது. இந்த மாதிரி நம்ம டேஷ்போர்ட்ஸா இதில் கொடுக்கறதுக்காக யூஸ் பண்றது அப்படின்றது தான் பவர் பிஐ அப்படின்னு சொல்லலாம்.